வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ கிறிஸ்மஸ் வருது இல்லையா, அதனால நம்ம சாக்லேட் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். எலக்ட்ரிக் பிரஷர் குக்கர்ல சாக்லேட் கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ஸ் வேணுங்கிறத சொல்றேன். ஒரு கப்பு மைதா, 1/4 கப்பு பவுடர்ட் சுகர், 1/4 கப்பு கண்டென்ஸ் மில்க், 1/4 கப்பு பட்டர், அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன், நான் பாருங்கள் இதான் டீஸ்பூன், 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் இங்கே சலிக்கிறதுக்கு இங்கே போட்டுடுறேன். மைதா, அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர், அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட். இதெல்லாம் நம்ம சலிச்சிக்கலாம். இதெல்லாம் சலித்து ரெடி பண்ணி வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி இதையும் நம்ம ரெடி பண்ணிட்டுருவோம். பாருங்கள், பட்டரையும் சுகரையும் சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம பட்டர் சேர்த்துருக்கோம். நான் அன்சால்ட்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டேன். நீங்கள் சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சால்ட்டு சேர்த்துக்க வேண்டாம். இப்போ பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், வெண்ணையும் சர்க்கரையும் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, 1/4 கப்பு கண்டென்ஸ் மில்க், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம கண்டென்ஸ் மில்கை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லாவே. இப்போ சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, பேக்கிங் பவுடர், சோடா, அப்புறம் மைதா மாவு, கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக நான் சொன்ன அளவுக்கு 2 டீஸ்பூன் போடுங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாயிடும். இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் இன்க்ரீடியன்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸும் பாலும் சொல்லலை. இப்போ வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் விட்டுக்கலாம். அது மாதிரி பால் வேணுங்க கன்சிஸ்டன்சி உங்களுக்கு அந்த தோசை மாவு பேட்டர் வரணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் வேணுங்க விட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் இப்போ ஆட் பண்ணுற பால் காய்ச்சி ஆறின பால், ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கணும். பாருங்கள், நான் 1/2 கப்பு பால் விட்டுருக்கேன். கரெக்டாக இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி. ப்ரெஷர் குக்கரோட பாத்திரத்துலேயே தான் நான் பண்ண போகிறேன் டேரெக்டாக. அதில் கீழே ஒரு பட்டர் பேப்பர் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பேட்டரை டேரெக்டாக அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். பாருங்கள், நம்ம பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது கேக் மோட்னே இருக்குது இதில், அதில் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். பாருங்கள், மெனுக்கு போயிட்டு நம்பர் 9, அவ்வளோதான் கேக் மோடு. கேக் பேட்டர் பாத்திரத்தில் விட்டு நம்ம செட் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 hour ஆகும். நம்ம ஒரு 1/2 hour கழித்து பார்க்கலாம். பாருங்கள், 1/2 hour ஆகிடுத்து. பாருங்கள், நல்லா வெந்தெடுத்து, ஒட்டாமல் நல்லா வெந்தெடுத்து. பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருவோம். ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணலாம். பாருங்கள், கை பொறுக்கிற சூடுக்கு ஆறிடுத்து. பேப்பர் அப்படியே எடுத்துடலாம் நம்ம, பட்டர் பேப்பரை.
பாருங்கள் நம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய சாக்லேட் கேக் வந்து ரெடி. பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தெரியுதா? இங்கே பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் சொன்ன அளவில் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் கேக். கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து குக்கரில் எப்படி பண்ணணும், அதே மாதிரி வந்து அலுமினிய கடாயில் எப்படி பண்ணணுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த வீடியோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் வந்து அவனில் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் வந்து முதல்ல ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஆகுங்க. அதாவது உங்களோட குவான்டிட்டியை பொறுத்து டைம் செட் பண்ணிக்கோங்க. அதே அளவு தான் வந்து அதே டைமிங் தான் வந்து நீங்கள் அடுப்புல பண்ணாலும், அதாவது கடாயில பண்ணாலும் சரி, குக்கர்ல பண்ணாலும் சரி. குக்கர்ல பண்ணும்போது அந்த ரப்பரை எடுத்துட்டு போடுங்க, வெயிட் போட வேண்டாம், மூடிக்கோங்க, வெயிட் போட வேண்டாம். அந்த மாதிரி பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் இந்த கேக்கு. நான் வந்து அடுத்த ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன்.